evening students. Last class we exercise 1.1 almost எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல ஒரே ஒரு சம் மட்டும் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்திருந்தோம். ஓகேவா? அதாவது list 5 rational numbers between the following given rational numbers னு சொல்லி ஒரு 4 subdivisions sums கொடுத்திருந்தோம் ஹோம்வொர்க். சோ அத ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் sum exercise 1.1 ல 7th sumல first subdivision -2 and 0. Find 5 rational numbers between these two rational numbers. -2 and 0 கிடையில 5 rational numbers calculate பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா? ஓகேவா? சோ எப்படி calculate பண்ணனும் அப்படினு பார்த்தா -2 நான் என்ன பண்றேன்னா both numerator and denominator multiplied by 10. சோ 10 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டோம்னா -20/10 இங்க 0/10. ஓகேவா? சோ இந்த ரெண்டுக்கு in between எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? -19/10, -18/10, -17/10, -16/10. சோ அந்த மாதிரி -1/10 வரைக்கும் வரும். அதுல இருந்து just select any 5. ஓகேவா? Therefore the 5 rational numbers between -2 and 0 are -19/10, -18/10, -17/10, -6/10, -3/10 up to -1/10 and 0 அது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ நான் எழுதிறது just ஒரு 5 மட்டும். any 5 நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் -1/2 and 3/5. ஓகேவா? -1/2 and 3/5 பாக்கும்போது இது நம்ம LCM எடுத்து டைரக்ட்டா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? because the denominators are different, so take the LCM of 2 and 5 என்ன வந்தது 10. ஓகேவா? அப்ப -1/2 போடும்போது 5 ஆல ஃபர்ஸ்ட் convert into 10 போடும்போது 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 ஆயிடும். so -5/10. 3/5 போடும்போது into 2 போடும்போது 6/10. so -5/10 6/10 க்கு இடையில பார்த்தோம் அப்படினா -4/10, -3/10, -2/10, -1/10, 0, 1/10, 2/10, 3/10, 4/10, 5/10 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ அதுல இருந்து நான் என்ன எழுதுறேன் just the 5 rational numbers between -1/2 and 3/5 are அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு 5 மட்டும் எழுதிருக்கேன். ஓகேவா? and then third subdivision 1/4 and 7/20. 1/4 and 7/20 வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் கன்வர்ட் பண்ணிட்டு அதாவது இல்ல அப்படியே டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம் in terms of 100 கொண்டு வந்துட்டோம் அப்படினா 100 கொண்டு வந்துட்டா என்ன வந்துரும் இத வந்து 25 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா நியூமரேட்டர் and denominator so 25/100 இல்ல அப்படினா இது denominator வந்து 20 ஆ இருக்கு so 5 ஆல மல்டிப்ளை பண்ணா denominator என்ன மாறிடும் 100 க்கு கன்வர்ட் ஆயிடும் so இங்க என்ன வந்துரும் 7 5s are 35 20 into 5 100 so 35/100 அப்ப 25/100 35/100 இடையில 26/100 27/100 28/100 29/100 30/100 31/100 32/100 33/100 34/100 அப்படி சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அதுல இருந்து the 5 rational numbers between 25/100 and 35/100 are அப்படி சொல்லி எழுதிருக்கேன். ஓகேவா? and then fourth subdivision -6/4 and -23/10. again denominators are different ஆ இருக்கு. so take the LCM எடுத்துட்டோம் அப்படினா என்ன வந்துரும் 20. so LCM க்கு வந்து in terms of denominator 20 கன்வர்ட் பண்ணும்போது 4 5s are 20, 6 5s are 30, 23 into 2 46, 10 2s are 20. அப்ப 20 வந்துரும். therefore the 5 rational numbers between -6/4 and -23/10 are அப்படி சொல்லி போட்டுட்டு -31/20, -32/20, -33/20, -34/20, -35/20. ஓகேவா? கண்டினியூஸா எழுதிருக்கேன். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? thank you. next நம்ம டாபிக் உள்ள போலாம். basic arithmetic operations on rational numbers. basic arithmetic operations னா addition, subtractions, multiplication, division. ஓகேவா? இந்த நாலு வச்சு rational numbersல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து addition. ஓகேவா? additionல ரெண்டு டைப். ஃபர்ஸ்ட் வந்து denominators வந்து ஈக்குவலா இருந்தா எப்படி ஆட் பண்றது? செகண்ட் டைப் வந்து denominators டிஃபரண்டா இருந்தா எப்படி ரெண்டு rational numbers ஆட் பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? example 1.10 add -6/11, 8/11, -12/11. ஓகேவா? சோ இந்த மூணு ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். ரெண்டு நெகட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்கு. the denominators are 11. so all are same. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? சோ டைரக்ட்டா ஆட் பண்ண போறோம். சொல்யூஷன் -6/11 +8/11 -12/11. ஓகேவா? சோ எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ண போறோம். denominators எல்லாமே என்னவா இருக்கு 11 ஆ இருக்கறனால காமனா எடுத்துட்டோம். -6/11 -6 +8 plus of -12. ஓகேவா? ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கு இல்லையா இதுல -6 -12. சோ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு பாசிட்டிவா இருக்கிறத தனியா வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ -6 -12 சொல்லும்போது -18 +8 அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொண்டு வந்துட்டே இருக்கும். எந்த ஒரு நம்பரையும் தனியா லிமிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சோ +8 சோ -18 +8/11 -18 +8 ரெண்டுமே எப்படி இருக்கு டிஃபரண்ட் சைனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோமா சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? சேம்
ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவ் இன்னொரு வந்து நெகட்டிவா இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் போடுவோம் சோ 18 - 8 பண்ணும்போது 10 எது which one is biggest-ஆ இருக்கு நெகட்டிவ் தான் பெருசா இருக்கு அப்படிதானே -18 so the negative sign answer -10/11 இது ஆன்சர் செப்பரேட்லி ஆன்சர் -10/11 ஓகேவா and the next example 1.11 add -5/9 -4/3 7/12 ஓகேவா இப்போ இந்த சம்ம பார்த்தோம் அப்படினா denominators வந்து டிஃபரன்ஸா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி இருக்கு 9 அடுத்து 3 அடுத்து 12 the denominators are different so denominators ஈக்குவல் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் LCM கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா so to calculate the LCM the solution -5/9 plus -4/3 plus 7/12 take the LCM of 9 3 12 therefore the LCM of 9 3 12 is LCM calculate பண்ணி வச்சிருக்கோம் 3 டேபிள்ல தான் காமனா போகும் so 3 1 4 இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது எதுவும் இல்ல so data 3 3s are 4 3 3s are 9 9 4s are 36 therefore the LCM is 36 அப்போ denominators எல்லாமே எதுக்கு கன்வர்ட் பண்ணி ஆகணும் 36 க்கு கன்வர்ட் பண்ணனும் so -5/9 9 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 36 வரும் 4 ஆகும் so -5/9 into both numerator and denominator multiplied by 4 so -20/36 next one -4/3 இதுவும் denominator சேர்த்து கன்வர்ட் பண்ணி ஆகணும் 36 க்கு so both numerator and denominator multiplied by 12 and the next one 7/12 convert into the 36 convert பண்ணனும் அப்படினா multiplied by 3 so both numerator and denominator multiplied by 3 that is equal to 21/36 so the given numbers are calculated as -20/36 plus -48/36 plus 21/36 அதோட சைனை வந்து அப்படியே சேர்த்து எழுதிட்டே வரணும் ஓகேவா இங்கே ரெண்டு நெகட்டிவ் இருக்கு -20 plus -48 ஏ டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டோமா 36 னே சோ காமனா எடுத்துட்டேன் by 36 நியூமரேட்டர்ல -20 plus of -48 plus 21 இதுல வந்து ரெண்டு நெகட்டிவ் இருக்கு -20 plus -48 சோ ரெண்டு நெகட்டிவ் இருக்கறதால ரெண்டே என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு சேம் சைனா போடலாம் சோ -20 plus -48 that is equal to -68 plus at 21 இப்போ எப்படி இருக்கு ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருக்கு சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் சோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா -68 plus 21 -47 பிக்கர் நம்பரோட சைன் என்னது நெகட்டிவ் சோ that is equal to -47/36 and answer is -47/36 next என்ன பார்க்க போறோம் அப்படினா additive inverse னா என்னது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைன் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா அதோட வேல்யூ என்ன வரும்னா 0 வரும் that is the additive inverse இப்போ 2 ன்னு எடுத்தோம்னா 2 ஓட additive inverse என்ன வரும் -2 2 2 ஓட வேல்யூ என்னது 0 ஓகேவா சோ additive inverse ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா additive inverse of 4/3 இங்க பாசிட்டிவா இருக்கு சோ அதோட additive inverse என்ன வரும் -4/3 another one example additive inverse of -7/6 negative rational numbers இருக்கு அப்ப அதோட inverse பாக்கும்போது +7/6 ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் next வந்து basic operations and rational numbersல addition கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ subtraction பார்க்க போறோம் ஓகேவா சோ subtraction பாக்கும்போது example 1.12 subtract 9/17 from -12/17 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் from சொல்லும்போது அதுல இருந்து தான் இத சப்ட்ராக்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்பரை எப்பவுமே எடுக்க கூடாது from which number -12/17 அப்ப எதுல சப்ட்ராக்ட் பண்ணனும் -12/17 ல இருந்து 9/17 ல சப்ட்ராக்ட் பண்ண போறோம் இங்கே எப்படி இருக்கு டினாமினேட்டர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு சோ first the sum can be written as solution -12/17 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம் 9/17 சோ சப்ட்ராக்ட் பண்றனால மைனஸ் so -12/17 minus 9/17 the denominators are same so take it as common the numerator is -12 -9 ரெண்டுமே எப்படி இருக்கு சேமா இருக்கு integers நெகட்டிவா இருக்கு so டைரக்டா என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம் -12 -9 and 12 9 ஆட் பண்ணா 21 the sign is common minus so -21/17 therefore the answer is -21/17 next example subtract -2 6/11 from -4 5/22 ஓகேவா ஃபர்ஸ்ட் இது முன்னாடி பார்த்த சப்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள்ல டினாமினேட்டர்ஸ் வந்து சேமா இருந்தது இப்போ டினாமினேட்டர்ஸ் டிஃபரண்டா இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா அதோட டைப் வந்து மிக்ஸ்டடா இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டரா இம்ப்ராப்பர் கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் இதுவும் என்ன மாடல்ல தான் இருக்கு சப்ட்ராக்ட் this from this அப்படிதான் இருக்கு ஓகேவா சரி ரைட் அப்ப எதனால சப்ட்ராக்ட் பண்ண போறோம் -4 5/22 ல இருந்து -2 6/11 சப்ட்ராக்ட் பண்ண போறோம் so solution -4
minus 4 5 by 22 minus of subtract பண்ண போறோம் minus of இந்த givenல இருக்கிற minus 2 6 by 11 ஓகே ஃபர்ஸ்ட் மிக்சர்ல இருந்து கன்வர்ட் பண்ணிக்கலாம் minus 4 5 by 22 இத நம்ம மிக்சர்ல இருந்து இம்ப்ராப்பர் கன்வர்ட் பண்றதுக்கு 4 into 22 plus 5 இந்த மைனஸ் வந்து காமன் தான் மைனஸ் வந்து காமன் சோ ஃப்ரண்ட்ல மைனஸ் வச்சிட்டோம் அப்படினா 4 into 22 plus 5 so 88 plus 5 minus 93 by 22 ஓகேவா then second one minus 2 6 by 11 இதே minus common 2 into 11 plus 6 2 into 11 plus 6 by 11 2 11s are 22 so minus 22 plus 6 by 11 that is equal to minus 28 by 11 that is equal to minus 28 by 11 so mixedல இருந்து இப்போ நம்ம improperக்கு கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா ரெண்டுமே ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் சைன் இஸ் காமன் சோ மைனஸ் எங்க வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மைனஸா மறக்காம ஃப்ரண்ட்ல போட்டுட்டே வரணும் சோ மைனஸ் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் the sum can be written as இத எப்படி எழுதலாம் அப்படினா இத தான் நம்ம கன்வர்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா -93 by 22 minus of -28 by 11 பக்கத்துல சைன் இருந்தது அப்படினா நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணிரலாமா மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் சோ -93 by 22 இந்த மைனஸ் into மைனஸ் ஆ மல்டிப்ளை பண்ணிருக்கோம் மைனஸ் into மைனஸ் பிளஸ் 28 by 11 சைன் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ஓகே இப்போ டினாமினேட்டர்ஸ் பார்க்கலாம் டினாமினேட்டர் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல 22 நெக்ஸ்ட் ஒன் 11 the denominators are different so denominators different ஆறதுனால LCM எடுத்தோம் அப்படினா LCM of 22 and 11 வந்து 11 டேபிள்ல தான் போகும் this is 2 times 1 times அப்ப 11 2s are 22 so the LCM of 2 and 11 is 22 okay va first one -93 by 22 as it is அப்படியே வச்சுக்கலாம் next one 28 by 11 denominator 11 ஆ இருக்கு in terms of 22 க்கு கன்வர்ட் பண்ணனும் so 22 க்கு கன்வர்ட் பண்ணனும்னா into 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் so that is equal to 56 by 22 that is equal to 56 by 22 okay va so ரெண்டு denominator வந்து சேமா கன்வர்ட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போறோம் therefore -93 by 22 plus 28 by 11 that is equal to convert பண்ணட்டோம் -93 by 22 plus 56 by 22 okay va denominator சேமா இருக்கறனால காமனா எடுத்தாச்சு by 22 numerator எப்படி இருந்துச்சு -93 plus 56 -93 plus 56 in numeratorல ரெண்டு இன்டிஜர் இருக்கு 93 56 ஆனா ரெண்டு எப்படி இருக்கு சேம் ஆனோ ஒன்னு பாசிட்டிவா இருக்கு இன்னொன்னு நெகட்டிவா இருக்கு ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் போடணும் சோ 93 ல இருந்து 56 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 37 ஆனா பிக்கர் நம்பரோட சைன் என்னது மைனஸ் அப்ப ஆன்சர் என்ன வரும் -37 by 22 that is equal to -37 by 22 the 37 by 22 again mixed convert பண்ணோம்னா 22 எத்தனை டைம்ஸ் போகும் 37 ல 1 டைம் ரிமைனிங் என்ன இருக்கும் 15 so -1 15 by 22 ஓகேவா was and remainder and then divided போட்டாச்சு அப்ப ஆன்சர் என்னது -1 15 by 22 இந்த சம்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படினா மிக்ஸர்ல இருக்கு this from this ன்னு கொடுத்ததனால from னா எந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம்ங்கறத அத மாத்தி எழுதிடாதீங்க ஆர்டர் எப்பவுமே சோ செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு minus of சப்ட்ராக்ட் பண்ண போறோம் minus of போட்டுட்டு தான் given sumல இருக்கிற மைனஸ போட்டு ப்ரோசீட் பண்ணிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம் ஓகேவா மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு எப்படி பண்ணுவோம் ஃபிராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபிராக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோம் ரேஷனல் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு இங்க வந்து சைன் மாறி வரும் இல்லையா பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும் ஓகேவா அதை ஒரு ரீகால் பண்ணிடலாமா பிளஸ் இன்டு பிளஸ் 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 இன்டு மைனஸ் 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 இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்போ சேம் சைனா இருந்தா என்னதான் வரப்போகுது மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் டிஃபரண்ட் சைனா இருந்தா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் மைனஸ் ஓகேவா நெகட்டிவ் வரும் ஓகேவா அது ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மல்டிப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் 1.14 evaluate first subtraction -5/8 into 7/3 -5/8 into 7/3 ஒன்னு நெகட்டிவ் ரேஷனலா இருக்கு இன்னொன்னு எப்படி இருக்கு பாசிட்டிவ் ரேஷனலா இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் -5/8 into 7/3 இந்த மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் சொல்றோம் ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணனும் அடுத்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணனும் இதல சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அந்த மைனஸை ஃப்ரண்ட்ல காமனா கொண்டு வந்துட்டேன் இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு 5 இங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு 7 so 5 into 7 denominators 8 3 so 8
இல்லை. ஸோ நியூமரேட்டர் டேரக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 5 7s are 35. Denominators 8 into 3. 8 3s are 24. Therefore answer minus 35 by 24. Minus 35 by 24. First sign multiply பண்ணனும். அடுத்து numerator denominator multiply பண்ணி எழுத போறோம். Simplify பண்ண முடிஞ்சா cancel பண்ணிட்டு அதுக்கப்புறம் multiply பண்ணிக்கலாம். So next subdivision minus 6 by minus 11 into minus 4. இப்படி இருக்கு. minus 6 by minus 11 into minus 4. minus by minus ஆ இருந்ததுனா அது positive rational number negative rational number. Yes, it is a positive rational number. ஏன்னா minus by minus நம்ம என்னவா ஆயிரும் சொல்லிட்டோம் plus ஆயிரும். அப்போ minus 6 by minus 11 into minus 4 that can be written as minus by minus plus. என்ன வரும் 6 by 11 into எப்பவுமே ஒரு இன்டிஜர் அப்படினா இப்போ 1 எடுத்துட்டோம்னா அது ரேஷனல் நம்பர்ஸா எழுதணும்னா எப்படி பார்க்கணும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம்னா 4 அப்படினா 4 by 1, 6 அப்படினா 6 by 1, minus 13 by 1 that can be written as rational numbers அப்படிதானே. minus 4 that can be written as into minus 4 by 1. ஓகேவா? அப்ப இத பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரா இருக்கு, செகண்ட் ஒன் நெகட்டிவ் ரேஷனலா இருக்கு. அப்ப plus into minus என்ன பண்ணுவோம் plus into minus ஃபர்ஸ்ட் சைனை பார்க்கணும். plus into minus minus. ஓகேவா? numerator 6 into 4 denominator 11 into 1 that is equal to 11. அப்போ இங்க எது கேன்சல் பண்ண முடியுதா? 6 4 11 டேபிள்ல not possible அப்படிதானே. அப்போ இங்க என்ன வரும் numerator மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மைனஸ் எழுதியாச்சு. 6 4s are 24 in denominator is 11. Answer that is equal to minus 24 by 11. Answer என்னது minus 24 by 11. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்தோம் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ்ல எப்படி ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றதுங்கறத வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களோட கிளாஸ் ரூம்ல காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல சம் நம்பர் 3ல வந்து ஃபைண்ட் தி சம் சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. பிளஸ் சம் நம்பர் 4ல வந்து சப்ட்ராக்ஷன் இருக்கு, சம் நம்பர் 5ல வந்து மல்டிப்ளிகேஷன் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் 1.2ல சம் நம்பர் 3 4 5 உங்களோட ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் முடிச்ச எக்ஸாம்பிள் சம்ஸை கிளாஸ் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் சம்ஸை உங்களோட ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிவிஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், see you in the next class. Thank you.